பொதுமக்களை ஏமாற்றாதே. பட்டாபிராமனை அரசு செய்யவும். மேஜர், நீங்க இந்த மாதிரி பண்ண மாட்டீங்கன்னு எனக்கும் நம்ம ரெஜிமெண்ட்டுக்கும் தெரியும். பட் ஏர் ஃபார்மேஷனுக்கும் ஜாக் பிராண்டுக்கும் அது தெரியாது. நீங்க இப்படி மௌனமா இருந்தா கேப்டன் நந்தகுமாரோட சகோதரன் சொன்னது உண்மையாயிடும். So you have to speak now. மேஜர், இப்போ இங்கேயும் உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஒரு சிவிலியனை கஸ்டடியில் எடுத்திருக்கீங்க, அதுவும் எந்த ஒரு லீகல் ப்ரொசீஜரையும் பார்க்காம. இப்போ அந்த ஆளை வேற காணோம். பாருங்க எப்படி கத்துறாங்கன்னு. மேஜர், அன்னைக்கு என்கவுண்டர்ல உங்களுக்கும் கேப்டனுக்கும் நடுவுல என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியணும். That is what I really want to know. Will you please explain? I just don't have any explanation. I only killed Captain Nandakumar. இந்த கையால தான் கொன்னேன். Is that enough for you? Now you can take action. That's all for myself. Cool down. Just cool down. நாங்க உன்னை குற்றவாளியாக்கவோ தண்டிக்கவோ இங்க வரல. ஆனா, do you know the consequences of the statement? You have made it just now. You may even face a court martial. I know the consequences. But my statement stands still. Oh. If that is the case, get ready for the long journey. நாளைக்கே நாம கிளம்புறோம். And now onwards, you are close arrest. பட்டாளம் இந்த கிராமத்தை விட்டு போகணும். நந்துவை கொலை பண்ணவர் இந்த ஊரை விட்டு போகணும். பட்டாளம் இந்த கேம்பை விட்டு போகணும். பொதுமக்களை ஏமாற்றாதே. பட்டாபிராமனை அரசு செய்யவும். என்ன ப்ராப்ளம் இங்க? ஆர்மி ஹெட் ஆபீஸ்ல இருந்து கர்னலும் ஆபீசர்ஸும் வந்திருக்காங்க என்கொயரிக்காக. நிர்மலாவோட ஹஸ்பண்டை கொன்னது பட்டாபிதாங்கிறது தெரிஞ்சிச்சு. அவரு ஒத்துக்கிட்டாரு. இப்ப க்ளோஸ் அரெஸ்ட்ல இருக்காரு. இதுக்குள்ள வெடிமுத்து வர காணோம்னு ஊர் மக்கள்லாம் சேர்ந்து கோஷம் போடுறாங்க. பொதுமக்களை ஏமாற்றாதே. பட்டாபிராமனை அரசு செய்யவும். தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் நம்புங்க. இப்ப அவன் இங்க இல்ல. அது எங்களுக்கு தெரியும். அவனை நீங்க என்ன பண்ணீங்க? கொன்னுட்டீங்களா இல்ல எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்களா? தேவையில்லாம பேசாத. நாங்க அவனை கஸ்டடியில எடுத்தது உண்மைதான். அவனை விசாரிச்சோம், அதுக்கப்புறம் அவனை நாங்க விட்டுட்டோம். அந்த ஆள் எங்க போனான்னு தேடி கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க. சும்மா இங்க வந்து கத்திட்டு இருக்காதீங்க. அப்படிதான் கத்துவாங்க. அநியாயமா இறந்த ஒரு ராணுவ வீரனுக்காக வந்திருக்காங்க. அந்த வேதனை உங்க யாருக்கும் முடியாது. ஒரு ஆளை கொல்றதுக்கும் அதுக்கப்புறம் அவங்க சொந்தக்காரங்க முன்னாடி மனசாட்சியே இல்லாம வந்து நிக்கிறதுக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அது எங்களுக்கு தெரியும். எங்க உங்க பட்டாபி சார்? நான் அவரை பார்க்கணும். எதுக்கு நந்துவை கொன்னாருன்னு எனக்கு தெரியணும். இப்படி ஒரு பாவத்தை செஞ்சுட்டு எதுக்கு என் முன்னாடி ஒரு நாடகம் ஆடினாருன்னு எனக்கு தெரியணும். நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையான நான் கேட்கணும். வழிவிடியா நில்லு. நீ கேள்விப்பட்டது எல்லாமே உண்மைதான். ஆனா உனக்கு தெரியாத சில விஷயங்களும் இருக்கு. அதை நீ தெரிஞ்சுக்கணும். சாரி சார்,
நம்ம பீட்டரை கொன்னுட்டாங்க. என்னால தாங்க முடியல சார். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இன்னைக்கு பீட்டர் மாதிரி நாளைக்கு நாமளும் சாகலாம். அதுதான் பட்டாளத்துக்காரனோட விதி. நாட்டுக்காக கொல்றதுக்கும் சாகிறதுக்கும் சத்தியம் பண்ணவங்க தான் நாம. நாட்டுக்கான எதிரிகளை கொல்லும் போது நாம புனிதனாயிடுவோம். குற்றவாளி தெரிஞ்ச பிறகு கொல்லும் போது நாம குற்றவாளி ஆயிடுவோம். நீ ஒரு நல்ல பட்டாளத்துக்காரன். நடந்ததெல்லாம் மறந்துதான் அந்த தாக்குதலை யாருமே எதிர்பார்க்கல. கிராம மக்கள் இருக்கிற இடத்துல தாக்குவாங்கன்னு நாங்கள் நினைச்சு கூட பார்க்கல. எங்க தரப்புல நிறைய பேர் உயிரிழந்தாங்க. தற்காலிகமா நாங்க போற நிறுத்தம். உளவுத்துறையிலிருந்து எங்களுக்கு தப்பான ரிப்போர்ட் கொடுத்திருந்தாங்க. நாங்க எதிர்பார்த்ததை விட அவங்க கிட்ட ஆயுதமும் ஆள்பலமும் அதிகமா இருந்தது. இதை நாங்க ஹெட் குவார்டர்ஸ்க்கு சொல்லிட்டு பதிலுக்காக காத்துக்கிட்டோம். पेट का ऊपर वाला देखो। चल, come on। देख रहा हूँ, जल्दी जल्दी। संभाल कर आप पकड़ के चलो।